சர்வதேச மகளிர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. பெண்கள் கால் பதிக்காத துறைகளே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு இன்றைய பெண்கள் தங்களை வளர்த்துக் கொண்டுள்ளனர். அந்த வரிசையில் மிட்டாய் உற்பத்தி மூலம் உயர்வடைந்து வரும் ஒரு பெண்மணி குறித்து இப்போது பார்க்கலாம். இப்படி மும்முரமாக வேலை பார்த்து கொண்டிருக்கும் இவர் ஈரோடு அடுத்துள்ள வெண்டிபாளையம் பகுதியை சேர்ந்த சந்திரா. குடும்ப சூழ்நிலை காரணமாக பள்ளி படிப்பை கூட முடிக்காத இவர் சிறுதானிய தின்பண்டங்கள் உற்பத்தியில் பிரபலமான ஒருவராக அடையாளம் காணப்பட்டுள்ளார். கணவருடன் இணைந்து 10,000 ரூபாய் முதலீட்டில் தொடங்கிய சந்திராவின் பயணம் இன்று தமிழகம் முழுவதும் பறந்து விரிந்துள்ளது. பிறந்து வளர்ந்ததெல்லாம் இதே ஊர் தான். படித்தது பார்த்திங்கன்னா நான் 3வது வரைக்கும் தான் படிச்சிருக்கிறேன். எங்கள் அப்பா அம்மாலாம் கொஞ்சம் சிறு கூலிக்காரங்க தான், அதனால் எங்களையெல்லாம் ரொம்ப படிக்க வைக்கல. நான் சின்ன வயசுலேருந்தே இந்த தொழில் எனக்கு தெரியும். கூலி வேலைக்கு போய் நான் இதை கற்றுருக்கிறேன். அரசு அங்கீகாரத்துடன் தன்னுடைய தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்றுள்ள சந்திரா தனக்கு அறிமுகமான பெண்களுக்கும் வழிகாட்டியாக உள்ளார். தேங்காய், எள், அரிசி பொரி போன்றவற்றை மட்டுமின்றி சிறுதானிய உணவுகளையும் சேர்த்து வீட்டில் செய்து உண்ணும் உணர்வை ஏற்படுத்தும் வகையில் தின்பண்டங்களை விற்பனை செய்து வருகிறார் இவர். கொஞ்சம் நம்ம பெரிய லெவலுக்கு இதை செஞ்சலாம், நல்லா சுத்த அரிசி எடுத்து முறைப்படி செய்யலான்னு சொல்லி பசங்கள்லாம் கொஞ்சம் பெருசானதும் அவங்கள வச்சு நாங்கள் இது மாதிரி கொஞ்சம் பெரிய லெவலில் நடத்துகிறோம் இந்த 5 வருஷமாக. பெரிய படிப்பு, பொருளாதார பின்புலம் இருந்தால் மட்டுமே தொழிலதிபராக மாற முடியும் என்ற பிம்பத்தை உடைத்து தனக்கு தெரிந்த விஷயங்கள் மூலம் கூட நமக்கான அடையாளத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் என்பதை உணர்த்தியுள்ளார் சந்திரா. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதாசிவத்துடன் ஜான் மைக்கேல்.